எல்லா புகழும் இறைவனுக்கே. இறைவன் கற்றுத் தந்ததை தவிர வேறு எந்த அறிவும் எனக்கு இல்லை. இன்னைக்கு எதை பற்றின பதிவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்ட்ராபெரியை வச்சு வீட்டிலே ஒரு ஜாம் தயாரிப்பது எப்படி அப்படின்றத பற்றின பதிவு. இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்ட்ராபெரி, எலுமிச்சை லைம், அப்புறம் ஜாகரி, நாட்டு சர்க்கரை இல்லாட்டினா பழுப்பு நிற சர்க்கரை, ப்ரௌன் சுகர், இல்லாட்டினா ஜாகரி, மண்டை வெல்லம்னு சொல்லுவோம் இல்லையா, அது இல்லாட்டினா வெள்ளை சர்க்கரை, எது வேணால் போட்டுக்கோங்க. வெள்ளை சர்க்கரை போட்டிங்கனாலும் நல்லாயிருக்கும். நான் இங்கே ப்ரௌன் சுகர் பழுப்பு சர்க்கரை பயன்படுத்தியிருக்கேன். வாங்க இதை எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். இப்போ முதல்ல என்ன பண்ணணுன்னா, இந்த ஸ்ட்ராபெரியை எடுத்து கழுகி அதில் இருக்க அந்த காம்பு இல்லை அந்த மேலே இருக்க அந்த இலைகள் இதெல்லாம் நம்ம நறுக்கி எடுத்துடணும். நல்லா கழுகியாச்சு. இப்போ நறுக்கி எடுத்துப்போம். பாருங்க, இது மாதிரி இது மேலே இருக்க அந்த காம்பு நறுக்கிக்கோங்க. அப்புறம் துண்டு துண்டாக சிறு துண்டுகளாக நறுக்கிக்கணும். இப்போ அந்த மேலே இருக்க காம்பை நறுக்கிப்போம். இப்போ ஸ்ட்ராபெரி சீசன்றதுனால இப்போ இந்த ஜாமை செஞ்சு வச்சுக்கலாம். இப்போ என்ன பண்ணுங்க, சிறு சிறு துண்டுகளாக நறுக்கிக்கோங்க. இதுக்கு கொஞ்சம் நெரிச்சுன்னு கடிக்கிற மாதிரி இருந்ததுன்னா நல்லாயிருக்கும். ஜாமில் அந்த க்ரஷ் வரா மாதிரி இருக்கணும். அதனால தான் நறுக்கிக்க சொல்லுறது. இங்கே வெள்ளை சர்க்கரை போடுறதா இருந்தாலும் போட்டுக்கலாம். இது மாதிரி இந்த பச்சையாக இருக்கிறதெல்லாம் நறுக்கி தூக்கி போட்டுடுங்க. இதோ பாருங்கள், இந்த மாதிரி பச்சையாக இருக்கிறத இதை பாருங்கள், சிறு சிறு துண்டுகளாக நறுக்கிட்டேன். இப்போ இதை என்ன பண்ணணுன்னா, உடனே அடுப்பில் வச்சு நம்ம ஜாம் செய்ய முடியாது. என்ன பண்ணுங்கன்னா, அடி கனமான ஒரு பாத்திரத்தை எடுத்துக்கோங்க. அதில் இப்போது நான் என்ன பண்ணியிருக்கேன், ஸ்ட்ராபெரியை சிறு துண்டுகளாக நறுக்கி வச்சுருக்கேன். இது மாதிரி சிறு துண்டுகளாக பாருங்கள் நறுக்கி வச்சுருக்கேன். இது பார்த்திங்கன்னா எனக்கு நான் 1/4 கிலோ எடுத்திருக்கேன். அதனால் சர்க்கரை பார்த்திங்கன்னா 150 கிராம். இந்த சர்க்கரை எந்த சர்க்கரையாக இருந்தாலும் 150 கிராம் எடுத்துக்கோங்க. இப்போது அடி கனமான பாத்திரத்தில் இந்த ஸ்ட்ராபெரியை போட்டு சர்க்கரையும் போட்டு மூடி வச்சிடணும். ஒரு 1/2 மணி நேரத்துலேருந்து 3/4 மணி நேரம் வரைக்கும். அடி கனமான பாத்திரமா எடுத்துக்கோங்க. இப்போ என்ன, இந்த அடிகனமான பாத்திரத்தில் இந்த ஸ்ட்ராபெரியை போட்டாச்சு. இப்போ என்ன பண்ணிக்கோங்க, 150 கிராம் சர்க்கரையை போட்டுக்கோங்க. சர்க்கரையை போட்டு கிண்டி அந்த ஸ்ட்ராபெரியில் இருக்கு இல்லையா தண்ணி, அந்த நீர் சத்தெல்லாம் வடிஞ்சு வரணும். அதுக்காக தான் ஒரு 1/2 மணி நேரத்துலேருந்து 3/4 மணி நேரம் வரைக்கும் அப்படியே வைக்க சொல்கிறது, அடுப்பில் வைக்காம. 150 கிராம் சர்க்கரை போட்டாச்சு. இப்போது இதை அப்படி கலக்கி விட்டு இந்த சர்க்கரையிலேயே என்ன ஆகணும், அப்படியே அந்த ஸ்ட்ராபெரியில் இருக்க நீர் சத்தெல்லாம் அப்படியே வெளியில் வரணும்.
வரட்டும். நல்லா கலக்கியாச்சு. இப்போவே பாருங்க தண்ணி வருது இல்லையா, இது மாதிரி அந்த தண்ணி வரணும். மூடி போட்டு மூடி அதை வச்சிடுங்க. ஒரு அரை மணி நேரத்துலேருந்து 3/4 மணி நேரம் வரைக்கும். பார்த்தீங்களா, சர்க்கரை போட்டு விட்டோன்னே ஒரு 2 நிமிஷத்துலே எவ்வளோ தண்ணி விட ஆரம்பிச்சிருக்குன்னு. இது மாதிரி ஒரு 3/4 மணி நேரம் கிட்ட விட்டுடுங்க. மூடி போட்டு மூடி வச்சிடுங்க. ஒரு 3/4 மணி நேரம் கழித்து எடுத்து பார்ப்போம். இப்போ பாருங்க, நம்ம சர்க்கரையை போட்டு ஒரு 3/4 மணி நேரம் ஊற வச்சுருந்தோம் இல்லையா, இப்போது அந்த சர்க்கரையும் கரைஞ்சிருக்கு. இந்த ஸ்ட்ராபெரியில் இருந்த நீர் சத்தும் இதில் இறங்கியிருக்கு. இப்போ என்ன பண்ணணும்னா, அடுப்பை பற்ற வச்சு சிறு தீயில் வச்சு இதை வேக விடணும். வாங்க அடுப்பில் வச்சு வேக விட்டுப்போம். இப்போது அடுப்பை பற்ற வச்சுக்கலாம். இப்போ என்ன பண்ணலாம்னா, அடுப்பை வந்து சிறு தீயில் விட்டு இந்த ஸ்ட்ராபெரியை வேக வச்சுக்கணும். இதில் சிறு தீயிலே இப்போ வேக வச்சுக்கலாம். சிறு தீயில் வச்சே இப்போ அப்படியே வேகட்டும். கொஞ்சம் நேரம் கழித்து பார்ப்போம். எதனால இதை சிறு தீயில் வச்சு வேக வைக்கணும் அப்படின்னு சொல்கிறோன்னா, இந்த சர்க்கரை இதோட இருக்கு இல்லையா, இந்த ஸ்ட்ராபெரி குழஞ்சி வேகணும். அதனால தான் இதை சிறு தீயில் வச்சு வேக வைக்க சொல்லுறது. வேகட்டும். பாருங்க, சிறு தீயில் வச்சு வேக ஆரம்பிச்சிருச்சு. இதே வேக விடணும். அதாவது நம்ம தண்ணியெல்லாம் ஊற்றக்கூடாது, இந்த தண்ணியிலே தான் வேகணும். அதனால தான் சிறு துண்டுகளாக போட்டு சர்க்கரையை போட்டு ஒரு 3/4 மணி நேரம் அப்படியே விட்டுருவோம். ஸ்ட்ராபெரியில் இருக்க அந்த தண்ணியெல்லாம் அந்த சர்க்கரையோடு சேர்ந்து கலந்துடும். இந்த பாருங்க, வேகுது பாருங்க, தெரியுதா வெந்தது? இது மாதிரி தான் வேகும். இது வந்து நல்லா கசிஞ்சு நல்லா ஜாம் பதத்துக்கு இந்த பழம் வந்து வேகணும். அதனால் சிறு தீயிலே இருக்கட்டும். ஆனால் என்ன பண்ணணும்னா, அப்பப்போ பிடிச்சிடாமல் கிளறி விட்டுணும். இப்போ தண்ணி இருக்கிறப்ப கூட பிரச்சனை இல்லை. இந்த தண்ணியெல்லாம் வற்றும் இல்லையா, அந்த சமயத்தில் கிண்டி விட்டுக்கிட்டே இருக்கணும். வேகட்டும். ஒன்றும் இந்த தண்ணியெல்லாம் வற்றட்டும். ஸ்ட்ராபெரியும் நல்லா கனிஞ்சி வேகட்டும். பாருங்க, இதெல்லாம் வற்றிடுச்சு. இப்போ நம்ம கொஞ்சம் நேரம் விட்டு உட்காந்து கூட அந்த தண்ணி இருக்கப்ப இது பண்ணலாம். ஆனால் இப்படி வற்றினதுக்கப்புறம் நம்ம கிண்டி விட்டுக்கணும். இது பார்த்தீங்கன்னா இந்த இதுவும் இருக்கும் பாருங்க, இந்த ஸ்ட்ராபெரி இதுவும். ஆனால் வெந்துருச்சு பாருங்க. இதோ உங்களுக்கு காட்டுறேன். அமுக்குனே அமுங்குது. இதான் வீட்டு முறையில் செய்கிற ஸ்ட்ராபெரி ஜாமு. கிலோன்றப்போ 2 ஸ்பூன் எலுமிச்சை சாறு ஊற்றணும். அதாவது அரை கிலோன்றப்போ 1 ஸ்பூனு, 1/4 கிலோன்றப்போ அரை ஸ்பூன் ஊற்றினா போதும். இப்போது 1 கிலோ ஸ்ட்ராபெரி எடுத்திங்கன்னா 700 கிராம் சர்க்கரை சேர்க்கணும். அரை கிலோ எடுத்திங்கன்னா 350 கிராம் சர்க்கரை சேர்க்கணும். 1/4 கிலோ எடுத்திங்கன்னா 175 கிராம் சர்க்கரை சேர்க்கணும். நான் ஆரம்பத்தில் 150 கிராம்னு தவறுதலாக சொல்லிட்டேன். 150 கிராம் இல்லை, 175 கிராம் சர்க்கரை எடுத்து சேர்த்து வைக்கணும். அதாவது 700 350 அதை அப்படியே பாதி பாதியாக பிரிச்சுக்கிட்டு வந்துக்கோங்க. இப்போது எலுமிச்சம்பழம் ஊற்றிடலாம். பாருங்கள், அரை ஸ்பூன் எலுமிச்சம்பழம் எடுத்திருக்கேன், அதை ஊற்றிடலாம். ஊற்றி
இந்த வேண்டியதான். அது பாருங்க அப்படியே ஒரு மினுமினுப்போட இருக்கும். அதுதான் பதம். பாருங்க நல்லா பக்குவமா வெந்துருச்சு. இப்படி சட்டியில் ஒட்டாத அளவுக்கு கொஞ்சம் நேரம் எலுமிச்சம்பழம் ஊற்றி கிண்டி விட்டுக்கிட்டே இருக்கணும். அதாவது சிட்ரிக் ஆசிட்னு விற்கும் இல்லையா, அதுக்கு பதில் நம்ம இயற்கையாகவே எலுமிச்சம்பழத்தை ஊற்றிக்கலாம். இப்போ இந்த பீசஸ் வெந்த இந்த இது இருக்கு இல்லையா, இது வச்சு பிரெட்டோ சப்பாத்தியோ இதிலெல்லாம் வச்சு சாப்பிட்றப்போ நல்லாயிருக்கும். பசங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும். பாருங்க இந்த பதத்துக்கு இறக்கிடுங்க. உங்களுக்கு அந்த கிளேஸ் தெரியுதா? கிளேஸ்னால் அந்த மினுமினுப்பு தெரியுதா? இது மாதிரி தான் இருக்கணும். கலரும் பாருங்கள் நல்லா வந்திருக்கு. இப்போது இதை ஆற விட்டு என்ன பண்ணணும்னா ஒரு பாட்டிலில் போட்டு அடைச்சி ஃப்ரிட்ஜில் வச்சுக்கிட்டிங்கன்னா நீங்கள் பயன்படுத்தலாம். வெளியில் வச்சிங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக செஞ்சு சாப்பிட்றப்போ பிரச்சனை இல்லை. இல்லை எனக்கு ஒரு 6 மாதத்துக்கு வேணும் அப்படின்னா நிறையா செஞ்சு பாட்டிலில் போட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு தேவையானதை ஒண்டி கைப்படாமல் எடுத்து பயன்படுத்தினீங்கன்னா நீங்கள் 6 மாதம் வரைக்கும் கூட பயன்படுத்தலாம். இதுதான் ஸ்ட்ராபெரி ஹோம்மேட், அதாவது வீட்டு ஸ்ட்ராபெரி செய்யும் முறை, வீட்டிலையே ஸ்ட்ராபெரி ஜாம் செய்யும் முறை. நீங்களும் இது மாதிரி செஞ்சு பயன்பெறுங்கள். இது ஆறட்டும். ஆறினோடனையும் பாட்டிலில் போட்டு வைக்கலாம். பாருங்க இப்போது ஸ்ட்ராபெரி ஜாம் நல்லா ஆறிடுச்சு. இப்போ இதை ஒரு பாட்டிலில் போட்டு பாதுகாப்பாக எடுத்து ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சுக்கலாம். தேவைப்படுறப்போ பயன்படுத்தலாம். வாங்க இப்போ ஒரு பாட்டிலில் எடுத்து வச்சுப்போம். எப்பொழுதுமே ஜாமெல்லாம் தயாரித்து வைக்கிறப்போ பாட்டிலை ஸ்டெரிலைஸ் பண்ணிக்கோங்க, அதாவது தூய்மைப்படுத்திக்கோங்க. கொதிக்கிற தண்ணியில் பாட்டிலில் ஒரு 5 நிமிஷம் போட்டு மூடி வச்சுருங்க. மூடி வச்சுட்டு அதுக்கப்புறம் எடுத்து கழுகிட்டு அதை பயன்படுத்திக்கோங்க. நான் அது மாதிரி தான் இந்த பாட்டிலை ஸ்டெரிலைஸ் பண்ணி வச்சுருக்கேன். என்ன பண்ணுங்கள், ஸ்ட்ராபெரி ஜாமை இந்த பாட்டிலுக்குள்ளே போட்டுக்கலாம். அதாவது பிளாஸ்டிக் இதிலெல்லாம் போட்டுடாதுங்க. பாட்டில் இல்லாட்டினா உங்ககிட்ட ஏதாவது ஸ்டீல் சம்படம்லாம் சொல்லுவோம் இல்லையா, நீட்டாக ஒரு டப்பா மாதிரி, அது மாதிரி இதில் கூட போட்டு வச்சுக்கலாம். இதோ போட்டாச்சு. நான் எனக்கு கொஞ்சமாக தான் செஞ்சுருக்கேன். பாருங்க, இதுதான் ஸ்ட்ராபெரி ஜாம். அதான் போட்டுட்டு என்ன பண்ணணும்னா உடனே மூடி வச்சிடணும். மூடி வச்சு ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிடுங்க. இதுதான் ஸ்ட்ராபெரி ஜாம் செய்யும் முறை. மிக எளிமையாக செய்ய முடியும். நீங்களும் செய்து சுவைத்து மகிழுங்கள். இந்த ஜாம் பார்த்தீங்கன்னா கேக்கெல்லாம் செய்கிறீங்க இல்லையா, அதுக்கு டெக்கரேஷனுக்கு கூட வச்சுக்கலாம். சப்பாத்தி, ப்ரெட்டு இதுக்கெல்லாம் கூட நல்லாயிருக்கும். மிக எளிதுதான், பசங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போது இந்த சீசன் பார்த்திங்கன்னா ஸ்ட்ராபெரி நிறையா கிடைக்கும். செஞ்சு சுவைத்து மகிழுங்கள்.